அத்தியாயம் 45 பனி புயல். முதலில், புகழ்பெற்ற பேரரசின் வடக்குப் பகுதி ஏற்கனவே போதுமான அளவு குளிராக இருப்பதாக அகிலன் உணர்ந்தான். ஆனால் இப்போது, வான பனி சமவெளியுடன் ஒப்பிடும்போது, வடக்குப் பகுதி ஒரு பெரிய பசுமை இல்லம் போல இருப்பதைக் கண்டுபிடித்தார். இப்போது மே மாத இறுதி நெருங்கிவிட்டது. அவன் வடக்குப் பகுதியில் இருந்திருந்தால் கோடையின் குறிப்பை உணர்ந்திருப்பான். ஆனால் இங்கே ஸ்கை ஐஸ் சமவெளியில் பனி இன்னும் பெய்து கொண்டிருக்கிறது. முன்னர் முழுமையான சாதகமாக இருந்த வடக்கு பிரதேசம் மேலும் வடக்கே விரிவாக்கப்படாததில் ஆச்சரியமில்லை. வடமாநிலத்தவர்கள் இந்த கடுமையான குளிரான இடத்திற்கு வர விரும்புவதில்லை. ஊளையிடும் வடக்கு காற்றில் பனித்துளிகள் விரைவாக உலகையே ஒரு பரந்த வெண்மையான விரிவாக மாற்றியது. 50,000 டார்க் குதிரைப்படை, ஒரு சீற்றம் கொண்ட கருப்பு அலையைப் போல பனியில் வடக்கு நோக்கி வேகமாகச் சென்று கொண்டிருந்தது. குதிரைகளின் குளம்புகள் தரையில் மோதியபோது பனிக்கட்டியையும் பனியையும் உடைத்து உறைந்த மண்ணை வெளிப்படுத்தின. இடி முழக்கமிடும் குளம்புகளின் சத்தமும் கவசங்களின் சத்தமும் காற்றோடு சேர்ந்து ஒரு அச்சுறுத்தும் மற்றும் ஆக்ரோஷமான மெல்லிசையை உருவாக்கியது. அவர்கள் ஐஸ்ராக் நகரத்திலிருந்து புறப்பட்டு அரை மாதத்திற்கும் மேலாகிவிட்டது. ஆனால் அவர்களின் பயணத்தில் எந்த ட்ரோல் ஆர்மியையும் சந்திக்கவில்லை. இது ஆச்சரியமாக இல்லை. ட்ரோல்கள் பின்வாங்கத் தொடங்கியபோது டார்க் குதிரைப்படை மெதுவாகப் பின்தொடர்ந்தது. ஐஸ்ராக் நகரில் நீண்ட இடைநிறுத்தத்திற்குப் பிறகு ட்ரோல்கள் வெகுதூரம் பின்வாங்கிவிட்டன. இருப்பினும் வடக்கு பிரதேசத்தில் படையெடுப்பின் போது ட்ரோல்கள் குறிப்பிடத்தக்க அளவு கொள்ளையடித்திருந்தனர். இந்த போரில் கிடைத்த அனைத்து பொருட்களையும் எடுத்துச் செல்வது நிச்சயமாக அவர்களின் வேகத்தை குறைக்கும். டார்க் குதிரைப்படையின் துரத்தல் வேகத்தைக் கருத்தில் கொண்டு அவர்கள் தவறான திருப்பத்தை எடுக்கவில்லை என்றால் அடுத்த சில நாட்களில் அவர்கள் ட்ரோல் ஆர்மியின் வாலைப் பிடிப்பார்கள் என்று அகிலன் மதிப்பிட்டான். சுசானும் இதை புரிந்து கொண்டதாகத் தோன்றியது. மேலும் சமீபத்திய நாட்களில் அனுப்பப்பட்ட சாரணர் குதிரைப்படையினரின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. ஆனால் ஸ்கை ஐஸ் சமவெளி மிகவும் பெரியதாக இருந்தது. 3 லட்சம் துருப்புக்களைக் கொண்ட பூதப்படை ஏராளமாகத் தோன்றினாலும் பரந்த மற்றும் எல்லையற்ற பனிச் சமவெளியில் அவர்கள் முக்கியமற்றவர்களாகத் தோன்றினர். மேலும் இதுபோன்ற பனிப்புயல்களில் அணிவகுத்துச் செல்லும் இராணுவம் விட்டுச் சென்ற தடயங்கள் விரைவில் புதைந்துவிடும். இதனால் அவர்களின் கால்தடங்கள் வழியாக அவர்களைக் கண்டுபிடிப்பது ஒரு முட்டாள்தனமான கனவாகிவிடும். எனவே பின்தொடர்த்தல் பிரச்சாரத்தில் முதல் சிரமம் பரந்த பனி சமவெளியில் பூத இராணுவத்தின் தடயங்களைக் கண்டுபிடிப்பதாகும். இதற்கு பனி சமவெளியின் புவியியலைப் பற்றிய நெருக்கமான பரிச்சயமும் பூதங்களின் சாத்தியமான பின்வாங்கல் பாதைகள் பற்றிய தெளிவும் தேவைப்பட்டது. அகிலன் முற்றிலும் அறியாமையில் இருந்தான். அவன் இவ்வளவு தூரம் ஸ்கை ஐஸ் பிளைனுக்குள் சென்றதில்லை. இந்த இடத்தைப் பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது. அதிர்ஷ்டவசமாக அவன் பக்கத்தில் வலிமைமிக்க சுசான் இருந்தார். இந்த ஆள்தான் உண்மையான பனி சமவெளியின் போரின் கடவுள். ஆம், இந்த பட்டம் அவருக்கு ட்ரோல்களால் வழங்கப்பட்டது. எதிரிகள் தனக்கென அத்தகைய பட்டத்தை கொண்டு வந்தது போர்க்களத்தில் சுசான் எவ்வளவு பயங்கரமானவர் என்பதைக் குறிக்க போதுமானதாக இருந்தது. இவ்வளவு சக்திவாய்ந்த ஒரு நபர் தனக்கு அருகில் இருப்பதால் அகிலன் நிச்சயமாக இவ்வளவு நல்ல வாய்ப்பை வீணாக்க மாட்டான். சந்தேகம் இருக்கும்போது கேட்கும் கொள்கையைப் பின்பற்றி அகிலன் சுசானை அணுகி அவ்வப்போது கேள்விகளைக் கேட்பான். ஒவ்வொரு முறையும் சுசன் பொறுமையாக அனைத்திற்கும் பதிலளிப்பார். இந்த பொறுமையின் அளவு அகிலன் மட்டுமல்ல, டார்க் குதிரைப்படையில் இருந்த பல மூத்த அதிகாரிகளையும் பொறாமைப்பட வைத்தது. சிலர் அகிலன் சுசான் முறைகேடான மகனா என்று அமைதியாக விசாரிக்கத் தொடங்கினர். மாமாவுக்கு ஒரு காதலன் இருக்கிறாரா என்று ஆர்த்தி கேட்டால் தன் சிறிய முகத்தை நரி சால்வைக்குள் ஆழமாக மறைத்து கண்கள் சந்தேகத்தால் நிறைந்திருந்தன. ஆமாம். முகத்தில் கிசுகிசுக்கள் நிறைந்த அகிலன், சுசான் ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பது எனக்குத் தெரியும். ஆனால் அவருக்கு ஒருபோதும் காதலி இல்லையா என்று கேட்டார். டார்க் குதிரைப்படை அதிகாரிகளால் விசித்திரமான தோற்றங்களுடன் தொடர்ந்து கவனிக்கப்பட்ட பிறகு அகிலன் தனது தோற்றத்தை சந்தேகிக்கத் தொடங்கினார். எதுவுமில்லை. ஆர்த்தி தலையை ஆட்டினால், எனக்குத் தெரிந்தவரை மாமா எந்தப் பெண்ணின் மீதும் அதிக பாசம் காட்டியதில்லை. மேலும் இத்தனை வருடங்களாக நான் அது தொடர்பான எந்த வதந்திகளையும் கேள்விப்பட்டதில்லை. மாமா ஒரு துறவி மாதிரி இருக்கார் போல. சரி. அகிலன் ஓரளவு ஏமாற்றமடைந்தார். இங்கு காலப்பயணம் செய்த ஒரு கதாநாயகனாக
ஒரு விசித்திரமான பரம்பரையைக் கொண்டிருப்பது குறையக்கூடாது என்று அவன் ஆரம்பத்தில் நினைத்தான். சுசான் போன்ற ஒரு மோசமான மனிதனை தந்தையாகவும் ஒரு மோசமான இளவரசியை தாயாகவும் கொண்ட பிறகு திடீரென்று ஒரு அறியப்படாத தாத்தா இறந்து ஒரு ராஜ்யத்தை வாரிசாக விட்டுச் செல்கிறார். குளிர்காற்று அகிலன் வாழ்க்கையில் வீசி அவரது பகற்கனவைத் தகர்த்தது. அப்போதுதான் அவன் உணர்ந்தார், சுசானுக்கு குழந்தை இல்லை. மேலும் ஆர்த்தி கூறியது போல சுசான் உண்மையில் ஒரு துறவியைப் போன்ற வாழ்க்கையை நடத்தினால் அவருக்கு எந்த சந்ததியினரும் இருக்க வாய்ப்பில்லை. எனவே அவரது பிரபுக்கள் மற்றும் பிரதேசத்தை யார் வாரிசாகப் பெற வேண்டும்? அது தத்தெடுக்கப்பட்ட குழந்தையாக இருக்க முடியுமா? சாத்தியம். ஆனாலும் இன்னொரு வாய்ப்பும் இருந்தது. சுசானிற்கு டியூக் செயின்ட் ஹில்ட்டிற்கும் இடையிலான நம்பிக்கையின் அடித்தளத்தைதான் புரிந்து கொண்டிருக்கலாம் என்பதை அகிலன் உணர்ந்தான். இந்த 2 சகோதரர்களும் ஏன் இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றத் துணிந்தார்கள் என்று அவன் குழம்பிப் போயிருந்தான். முடிந்தது. அது ஒரு முட்டாள்தனம். அவர்களுக்கிடையேன இத்தகைய உறவும் நம்பிக்கையும் உண்மையில் ஆச்சரியமாக இருந்தது. சுசான் வடக்கு பிரதேசத்தின் ஆட்சியாளரை மாற்ற நினைத்திருந்தால் அவன் தனது இருண்ட குதிரைப்படையுடன் வான பனி சமவெளிக்குள் துரத்த வேண்டிய அவசியமில்லை. ஐஸ்ராக் நகரத்தின் காலத்தில் சுசன் தனது படையை தெற்கு நோக்கி அனுப்பியவரை அவர் விண்டரில் நகரத்தை எளிதாக கைப்பற்ற முடியும். அவருக்கு அந்த திறமை இருந்தது. தனது சொந்த சகோதரருக்கும் இந்த திறன் இருப்பதாக டியூக் செயின்ட் ஹில்டே அறிந்திருந்தார். அப்படியானால் தனது சகோதரர் நிஜத்திற்கு மாறுவதைப் பற்றி அவர் பயப்பட மாட்டாரா? சுசன் அவருக்கு ஒரு வாக்குறுதி அளித்திருந்தால் தவிர வெளிப்படையாக இந்த உறுதிமொழி வாய்மொழியாக இல்லை. ஆனால் ஒரு உறுதியான மாற்ற முடியாத வாக்குறுதி. வாரிசு இல்லாமல் இறப்பது சுசன் தனது சகோதரருக்கு அளித்த வாக்குறுதியாக இருக்கலாம். பிரபுக்களுக்கு ஒரு வாரிசு இல்லாமல் எதற்காகப் போராட வேண்டும்? இது அவர்களின் பரஸ்பர நம்பிக்கையின் அடித்தளமாக இருக்கலாம். அகிலன் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தபோது சாரணர் குதிரைப்படையிலிருந்து செய்தி வந்தது. பூதப் படையின் தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவர்கள் இறுதியாகப் பிடித்தார்கள். வீரர்கள் உடனடியாக உற்சாகமடைவதை அகிலன் தெளிவாக உணர முடிந்தது. பனியில் ஆயிரக்கணக்கான மைல்கள் நடந்து சென்ற இந்த வீரர்கள் அனைவரும் எந்தவிதமான தளர்ச்சியையும் தயக்கத்தையும் காட்டவில்லை. சண்டையிடுவதற்கான மிகுந்த நோக்கத்தை மட்டுமே காட்டினார்கள். அவர்கள் வடக்கு பிரதேசத்தின் வலிமையான இராணுவமான டார்க் கேவலரியின் உறுப்பினர்கள். இருப்பினும் சுசானின் இராணுவ உத்தரவு வந்தது. முழு இராணுவமும் முன்னேறுவதை நிறுத்திவிட்டு அந்த இடத்திலேயே முகாமிடுமாறு உத்தரவிட்டது. அது எதிர்பார்த்ததுதான். எல்லாவற்றிற்கும் மேலாக எதிரியின் தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் ஒருவர் அவசரமாக உள்ளே நுழைய முடியாது. அது அணிவகுப்பு அல்லது சண்டை அல்ல, அது பொறுப்பற்றது. ஒரு எச்சரிக்கையான தளபதி எதிரியின் நிலைமையை மேலும் புரிந்து கொண்டு பின்னர் ஒரு முடிவை எடுப்பார். சாரணர் குதிரைப்படை எதிரியின் தடயத்தைக் கண்டுபிடித்த இடத்திற்கு அகிலன் பல மைல்கள் சுசானை பின்தொடர்ந்தான். பனியில் உள்ள தெளிவற்ற தடயங்களை உன்னிப்பாகப் பார்த்து அவர் மதிப்பிட்டார். இதுதான் ட்ரோல்களின் முக்கிய சக்தியாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. மேலும் அவை 1 அல்லது 2 நாட்களுக்கு முன்பு கடந்து சென்றுவிட்டன. இந்தக் காலகட்டத்தில் அகிலன் பனிச்சரிவில் கண்காணிப்புத் திறன்களைப் பெருமளவில் பெற்றிருந்தார். சுசான் தலையசைத்து அகிலனின் தீர்ப்பை ஆமோதித்து பின்னர், சரி, நாம் துரத்தலைத் தொடர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார். ஏன் கூடாது என்று அகிலன் சற்று குழப்பத்துடன் கேட்டான். எல்லாவற்றிற்கும் மேலாக அதனால்தான் அவர்கள் குளிரான காலநிலையில் ஆயிரக்கணக்கான மைல்கள் நடந்து சென்றிருந்தார்கள் அல்லவா? இருப்பினும் தலையை ஆட்டியபடி சூசான் கூறினார், இல்லை, அவர்கள் எங்கள் இலக்கு அல்ல. இந்த ஸ்டோரிஸ் பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒருவேளை இந்த ஸ்டோரிய தனிப்பட்ட முறையில் தினமும் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா மாதம் 30 ரூபாய் கொடுத்தால் போதும். உங்கள் டெலிகிராமுக்கு தினமும் ஆடியோ ஸ்டோரி வரும்.